சாகா கல்வி என்பது இந்த பிறவியிலே நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். சாகா கல்வியை கற்கின்றது. அந்த கல்வி பிறவி தோறும் வரும். அந்த கல்வியை கற்கின்றவர்கள் அறசக்தியை சேமிப்பார்கள். நல்ல விளங்க வேண்டிய இடம். அறசக்தியை சேமிப்பார்கள். பணம் என்கின்ற பகுத்தறிவு கருவியை வைத்துக் கொண்டு அவர்கள் புருவ மத்தியிலே இருந்து அகநோக்கி சென்று ஆன்ம சிதாகாசத்திலே, ஆன்ம சிதாகாசம் தான் இறைவனுடைய திருவுரு. அந்த திருவுரு எங்கே இருக்கின்ற சொன்னால் தெளிவாக நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியமாக இந்த இடத்தை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளலாமே இல்லாது வார்த்தையாளி அல்ல. அனுபவ ரீதியாக நாம் நமக்குள்ளே அந்த சிதாகாசத்திலே அருளாற்றல், அருள் அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அருளாற்றலை பெற்று பெறுவது மட்டுமல்ல, பெருமான பொறுத்த மட்டிலே அந்த அருள் அனுபவத்தை பெற்றதோடு இப்ப மாணிக்கவாசருடைய வாழ்க்கை அவர் முத்தி அடைஞ்சிட்டார், ஐக்கிய வாழ்வை பெற்றுவிட்டார். வள்ளல் பெருமான் அங்க இருந்து அந்த அருவநிலையிலே நம்முடைய ஜீவசக்தி அல்லது வாயு சக்தி ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஜீவசக்தியை கொண்டு போய் அந்த அழியாத பகுதியாகிய இறைவனுடைய அருள் உருதான் அது ஒரு ஆகாச அணுவாகத்தான் இருக்கின்றது. அந்த ஆகாச அணுவிலே நாங்கள் சுவாசிக்கின்ற வாயு சக்தியை ஆரம்பத்திலே புருவ மத்தியிலே நினைவாற்றலை வைத்து வாழ்ந்து படிப்படியாக நாங்கள் அங்கிருந்து பரோபகார பணிகள், அதாவது ஜீவகாரண்ய பணிகளை செய்து உள்ளுணர்வோடு நாங்கள் விசாரங்களில் ஈடுபட்டு, இங்க என்ன முக்கியம் என்றால் சத்துசாரமும் பரோபகாரம் தான் ரெண்டு சாதனையாக பெருமான் பேசுகின்றார்.